இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ங்கிறது அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஹாட் கேக். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பதிலை சொல்லலாம். ஜெயிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், வரும்போதே ஒரு மிகப்பெரிய வெற்றி, மக்கள் பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை தோத்துட்டிங்கன்னா ஆளுங்கட்சி வந்து எல்லா இடங்கள்லையும் பணத்தை கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிருச்சுன்னு ஒரு பெரிய அந்த பெரிய ஒரு செயற்கரிய செயலை அவர் செய்ய விட்டுட்டாரு. அது பின்னாடி அவர் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவார். உடனுக்குடன் வந்து ஒரு பிரச்சனையை அணுகணுங்கிறதே இன்னும் அவருக்கு வரல. அவரை பொறுத்தளவுக்கு நம்ம 2026 தான் நம்ம கணக்குன்னே அவர் நினைக்கிறாரு. சினிமாவில் தோத்து போய் ஒரு அரசியலுக்கு வரல. சினிமாவில் டாப்பில் இருக்கும்போது அரசியலுக்கு வர்றாரு. இன்னைக்கு அவருடைய ரசிகர் கூட்டம்ங்கிறது எல்லை இல்லாத கூட்டமாக மாறி ஏதோ ஒரு வகையில் அவங்க விஜயை ரசிக்கிறாங்க, அவர் வரணும்னு விரும்புகிறாங்க. அதுதான் இது பின்னணியில் இருக்கிறது. அவருக்கு அரசியல் அறிவு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் காலப்போக்கில் தான் தெரியும். ஏதோ ஒரு வகையில் அவங்க நம்புறாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓஎச் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்ம கூட இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு திரு அந்தணன் அவர்கள். அவர்கிட்ட தமிழக வெற்றி கழகம் இதை பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல்ல நான் வந்து பங்கேற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது சரியான முடிவா? என்னை பொறுத்தளவுக்கு இது தவறான முடிவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ங்கிறது அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஹாட் கேக். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பதிலை சொல்லலாம். ஜெயிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், வரும்போதே ஒரு மிகப்பெரிய வெற்றி, மக்கள் பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை தோத்துட்டிங்கன்னா ஆளுங்கட்சி வந்து எல்லா இடங்கள்லையும் பணத்தை கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிருச்சுன்னு ஒரு பெரிய பழியை கூட நீங்கள் போட்டுட்டு அதை ஈஸியாக கடந்து போயிடலாம். பட் என்ன இருந்தாலும் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத அங்கே பார்த்துருக்கணும். அவரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, இந்த 2026 தேர்தல் தான் தனக்கு முக்கியமானது. இன்னொன்று, பெரிய கூட்டமாக வரும் பொழுது சின்ன சின்ன தவறுகளோ குறைகளோ இருந்ததுன்னா அது பெருசாக பேசப்படாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்போ இந்த படத்தில் இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் ஒரு தோல்வி அடைவாருங்கிறது தெரியும், எல்லாருமே கணிக்கப்பட்டது தான். ஏன்னா இப்போ ஒரு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது மொத்த அரசு அதிகாரமும் அங்கே வந்து குவிஞ்சிடும். எல்லா அமைச்சர்களும் அங்கே வந்துடுவாங்க. ஒரு வார்டுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றுப்பார். எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது எல்லாரையும் கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சு அவங்கள நேராக ஓட்டு சாவடிக்கு தான் கூட்டு வந்தாங்க. நடுவில் வந்து அங்கேயே படம் போட்டு டிவியை வச்சு படத்தை போட்டு சாப்பாடை போட்டு தூங்க வச்சு என்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் கொடுத்து நேராக ஓட்டு சாவடிக்கு வந்து ஓட்டு போட வச்சாங்க. அப்போ இந்த இது வந்து தேர்தல் கமிஷனுடைய கிடுக்கி பிடிகளை எல்லாம் தாண்டி நடக்கும். அதுதான் இடைத்தேர்தலுடைய சாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, இவ்வளவு கெடுபிடிகளை தாண்டி ஒருவேளை நம்ம வந்து ஓட்டு குறைவாக வாங்கிருச்சா என்ன சொல்லும் இந்த ஊர், வர்றா ஒன்றும் விஜய்க்கு ஆதரவே கிடையாது, வேறு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு அவர் பயப்படுறாரு. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எப்போவுமே ஒரு பெரிய மிராக்கள் நடந்துடும். எம்ஜிஆர் வந்து இடைத்தேர்தல்னு தான் முதல்ல ஜெயிச்சார். அவர் கட்சி ஆரம்பித்து பரங்கிமலையிலேயே எங்கேயோ இடைத்தேர்தல் நடந்துச்சு, அங்கே ஒருத்தரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டாரு. அப்போ வந்து மக்கள் எம்ஜிஆரை ரசிக்கிறாங்க, எம்ஜிஆரை விரும்புகிறாங்கன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி இங்கே ஒரு மிராக்கள் நடந்துருச்சுன்னா விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தராவது இருக்காரு இல்லையா? வீட்டுக்கு ஒருத்தரோ 2 பேரோ விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் பணம் கொடுத்தோ அல்லது வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சோ நீங்கள் வந்து அவங்க மனதை மாற்றிடவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமேன்னு அவர் இறங்கியிருக்கலாம். அந்த பெரிய ஒரு செயற்கரிய செயலை அவர் செய்ய விட்டுட்டாரு. அது பின்னாடி அவர் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நீங்கள் கேண்டிடேட்டும் ஒரு பலமான கேண்டிடேட் கிடையாது. அவர் வந்து தேமுதிகவிலேருந்து திமுகவுக்கு போன ஒரு நபர் தான் அவர் தான் திமுக நிறுத்திருக்கு. இன்னொன்று, இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் யாருமே போட்டி போடலன்னு அதிமுக ஒதுங்கிருச்சு, எல்லா முக்கியமான பிஜேபி ஒதுங்கிருச்சு, பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே ஒதுங்கிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழலில் விஜய் நின்னாருன்னா எல்லா ஆதரவும் இவர் பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே எங்கே போகும்? ஒரு இடத்துக்கு தானே வந்து குவியும். இப்போ அதை செஞ்சிருக்கலாமே அவரு. இதெல்லாமே தவற விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் மக்களுக்கு என்ன சொல்ல வராரு? அவர் ஒண்ணுமே சொல்லலையேங்க, இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லலையே. மாநாட்டில் வந்து 3 நீட்டுக்கு படிச்சாரு,
அது ஒண்ணுதான் இப்ப அவர்கிட்ட இருந்து நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வர்றாருங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்க அவர் தீவிரமான அரசியலில் ஈடுபட்டாரு? எங்கேயுமே ஈடுபடலையே. அப்பப்போ ஏதோ ஒரு போட்டோ வச்சு மாலையை போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போதான் நமக்கு தெரியுது, ஓஹோ இவங்களுக்கு நினைவு நாளோ ஏதோ பிறந்த நாளோ வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அதை தாண்டி வேற என்ன அரசியல் இங்கே பண்ணார்? அவர் ஒண்ணுமே பண்ணலையே. இப்போ இதுல அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது கூட 4 நாள் கழிச்சு தான் அவர் அறிக்கையை கொடுக்குறாரு. ஸோ அப்படிதான் வந்து அரசியலை அவர் கவனிச்சுட்டு இருக்காரு. உடனுக்குடன் வந்து ஒரு பிரச்சனையை அணுகணுங்கிறதே இன்னும் அவருக்கு வரல. அவரை பொறுத்தளவுக்கு நம்ம 2026 தான் நம்ம கணக்குன்னே அவர் நினைக்கிறாரு. அது வரைக்கும் அதை நாமக்கி வாசா அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. பட் அவருடைய அரசியலே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. இதனால மக்களின் அரசியல் புரிதலை கணிக்க தடுமாறுகிறாரா விஜய்? தடுமாறுறாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு முடிவை எடுத்துட்டாரு. அவர் இது 2026 வரைக்கும் எவன் என்ன சொன்னாலும் நம்ம காதலே வாங்கக்கூடாது. இந்த உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரவன்ட்ட கம்முன்னு இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? அது ரொம்ப சரியா இப்பதான் அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. இப்போ இடைத்தேர்தலில் அவர் நிக்கணும்னு பேசாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? ஆனா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருக்காரு. எதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? நாம என்ன நினைக்கிறோமோ செய்வோம் அப்படின்னு இருக்காரு அவரு. ஸோ அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அவரு நேரடியா களத்துக்கு வர முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அவருடைய தொண்டர்கள் எங்கேயோ கிராமத்துல இருக்கிற ஒரு ஆளை வர வச்சு என்னப்பா நினைக்கிறாங்க நம்மளை பத்தி ஊர்ல அப்படின்னு கேட்கணும். நீங்க அப்படி சில பேரை நீங்க வச்சிருக்கணும். எப்பவுமே வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கேட்டீங்கன்னா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சாதாரண தொண்டர் எங்கேயோ இருக்காரு, சர்ப்ரைஸா அவரை கூப்பிட்டு நீங்க பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. சார் ஊர்ல அப்படி நினைக்கிறாங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படிங்க ஒரு அரசியலை தெரிஞ்சுக்க முடியும். ஒன்றும் இல்லை, என் நண்பர் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு ஒரு சூழல் ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் ரஜினியை பார்க்க போயிருக்காரு, குடும்பத்தோடு போயிருக்காரு. அப்போ ரஜினி வந்து இவர் போனவரை விட்டுட்டு அந்த மனைவி அந்த குழந்தைங்களாம் இருக்காங்களா அவங்கள உட்கார வச்சு கேட்குறாரா, என்ன உங்களுக்கு என்ன யாருக்கு ஓட்டு போட்டீங்க, எதுக்காக போட்டீங்க இப்படின்ட்டு சாதாரணமாக அவங்கள்ட்ட வந்து ஒரு நடுத்தர குடும்பம் அது என்ன நினைக்குது, அதனுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கிறாரு. அப்ப அதுதானே வந்து அவரு அன்பார்ச்சுனேட்லி அவர் வரல அரசியலுக்கு, அது வேற. ஆனால் வரணும்னு நினைக்கும் பொழுது அது தொடர்பான விஷயங்களை நீங்க முதல்ல கிரகிச்சு வாங்கிக்கணும். ஸோ அதெல்லாம் விஜய் சரியா பண்ணலையோன்னு தோணுது. ஸோ அப்போ விஜயோட சக்சஸ் ரேட் என்ன? ஒருவேளை ரஜினி கமல் மாதிரி ஆயிடுவாரோ? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவருக்கு வந்து ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருக்குங்க. அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு அவர் இருக்கிற மார்க்கெட்டு. இன்னொன்று, சினிமாவில் தோத்து போய் அவர் அரசியலுக்கு வரல. சினிமாவில் டாப்ல இருக்கும்போது அரசியலுக்கு வர்றாரு. இன்னைக்கு அவருடைய ரசிகர் கூட்டம்ங்கிறது எல்லை இல்லாத கூட்டமாக மாறி போச்சு. ஸோ இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு பாதி ஓட்டு வந்தால் கூட ஒரு 25% சர்வசாதாரணமாக அடிப்பார். ஸோ அதுதான் இப்போ அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றதும் ரகசிய சர்வே எடுத்தவங்க சொல்றதுமே ஒரு 25% ஓட்டை அவர் வாங்குவாருன்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த 25% நீங்க 35% மாற்றுவதற்கு என்ன வேலையோ அதை தொடர்ந்து செய்யணும். அதெல்லாம் செய்யறாரா? அதெல்லாம் இல்லையே. அரசியலுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி தானே ஒரு பக்கம் அவர் டிராவல் போயிட்டு இருக்கு. ஒரு அரசியல்வாதியா, முழு நேர அரசியல்வாதியா முதல்ல அவர் மாறணும். என்னதான் மக்கள் வந்து விஜயோட ஃபேன்ஸா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பா இருக்கும். அப்போ ஸ்கிரீன்ல ரசிக்கிற ஒருத்தருக்கு இவர் நாட்டுக்கு என்ன செய்வாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து யோசிச்சு ஓட் போட மாட்டாங்களா? ஃபேனா இருந்தாலே ஓட் போட்டுருவாங்களா? இல்லைங்க, இது நல்ல கேள்விதான். ஆக்சுவலா வந்து சினிமா கவர்ச்சிங்கிறது இங்க இருக்கு. திரைக்கவர்ச்சி இல்லைன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காது இல்லையா? விஜய் அதுக்கு முன்னாடி என்ன அரசியல்வாதியை அவங்க பார்த்துட்டாங்க. ஏன் அந்த கூட்டம் வரணும்? இப்ப அடுத்த மாநாடு போட்டாலும் இதை விட பெரிய கூட்டம் அங்க வரும். அப்ப ஏதோ ஒரு வகையில அவங்க விஜயை ரசிக்கிறாங்க, அவர் வரணும்னு விரும்புறாங்க. அதுதான் இது பின்னணியில இருக்கிறது. அவருக்கு அரசியல் அறிவு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் காலப்போக்கில் தான் தெரியும். ஏதோ ஒரு வகையில அவங்க நம்புறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் வந்து நம்ம மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம், நமக்கு என்ன நடந்துருச்சு, புதுசா ஒரு மாற்றம் வரட்டுமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வருகிற நபரை அவங்களுக்கு பிடிச்ச ஆள் ஒருத்தர் வரணும்னு அவங்க தொடர்ந்து விரும்புனாங்க. அந்த நபரா விஜய் இருக்கார். இந்த நிமிஷம் வரைக்கும். நாளைக்கு மாறலாம். ஏன்னா விஜயினுடைய செயல்பாடுகள் ஒருவேளை நாளைக்கு தவறா போகுதுன்னு வைங்களேன், டோட்டலா அந்த கூட்டம் விஜயை விட்டு ஓடி போகுது. நான் என்னமோ நினைச்சேன், நீங்க என்னவோ மாறி இருக்கீங்களே, உங்களையா நான் அப்படி நினைச்சேன்னு கூட ஒரே நாள்ல உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க.
ஸோ அப்போ அந்த ஆபத்தும் அவருக்கு இருக்கு. இதே நிலைமையை அவர் தொடர்ந்து இப்போ அந்த மாநாட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு இமேஜ் இருந்தது இல்லையா, இந்த நிலைமையை அவர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாருன்னா நிச்சயமா தேர்தலில் அவர் ஒரு பெரிய ரோல் வகிப்பார். அப்போ 2026 வரைக்கும் எந்த தேர்தலையும் வந்து பங்கேற்காம சட்டமன்ற தேர்தலில் தான் நான் பங்கேற்பேன்னு சொல்றது எந்த அளவுக்கு சரி வரும்? அதை தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்லை, அவர் அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரு. அதுலேருந்து அவர் பின்வாங்க போறதில்லை. நடுவில் எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அவர் அதை சந்திக்க போறதில்லை. அதில் தெளிவாக இருக்காரு. ஸோ அதனால 2026 அவருடைய இலக்கா இருக்கு. கூட்டணி யாரோட வைக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா மாநாட்டிலே அவர் சொல்லிட்டாரு, நான் கூட்டணியோட தான் தேர்தலை சந்திக்க போறாங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ யாரோடு கூட்டணி, என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது அவர் கொஞ்சம் வெளிப்படையாக பேசும்போது தான் தெரியும். நிறைய பேர் அதிமுகவோட எதிர்பார்க்குறாங்க, சொல்றாங்க அதிமுகவோட கூட்டணி வைப்பாருன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயை பெருசாக விமர்சனம் பண்றதில்ல, விஜயும் அவரை பெருசாக விமர்சனம் பண்றதில்லை. அந்த கடந்த கால அதிமுக ஆட்சியை பற்றியோ அதிமுக அரசை பற்றியோ பெருசாக ஒன்றும் விமர்சனம் அவர் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை உடன்பாட்டுக்கு வந்திருப்பாங்கங்கிற மாதிரிலாம் தோணுது. பட் அது போக போக தானே தெரியும். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க வந்து நிறைய விஷயங்களுமே வந்து சொன்னீங்க, அரசியல் பத்தியும் விஜய் பத்தியும் அவரோட ஐடியா பத்தியும். இது பார்த்து மக்களுக்குமே ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்கள் நேரத்தை செலவிட்டு நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.